ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லெனிஸ் ஃபெஸ்டிவல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான டீ கடையில் உள்ள தேங்காய் பிஸ்கட் தான். நம்ம டீ கடைக்கு போகிறப்போவே தெரியும், சின்ன சின்ன டீ கடையில் வந்து கிளாஸ் ஜார் பாட்டிலில் இந்த தேங்காய் பிஸ்கட் வச்சுருப்பாங்க. அந்த டீயும் தேங்காய் பிஸ்கட்டும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைமில். ஸோ இந்த தேங்காய் பிஸ்கட் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து இந்த காப்பிரைட் இஷ்யூவில் வந்து மியூசிக்கை கட் பண்ணப்போ வாய்ஸுமே கட் ஆயிடுச்சு. இதுதான் நமக்கு அதிகமான வியூஸ் போன ஒரு வீடியோ, 40K வரைக்கும் போயிருக்கு. அதனால் நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த வீடியோவை திரும்பவும் போடுறதுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த ரெசிபி. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அடுத்ததாக எவ்ரிடே தான் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு, ஒரு ஓரமாக இருக்கட்டு. அடுத்ததாக வந்து என்னதுன்னா தேங்காய் துருவல். ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்த தேங்காய் தான் எடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் பண்ணுறதுனால ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண பீசஸ் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண பீசஸ் எடுத்துக்கோங்க தேங்காய். இது வந்து அந்த பிஸ்கட்டோட மேலே வைக்கிறதுக்காக தான். அடுத்ததாக வந்து சுகர் வந்து பவுடர் பண்ண சுகர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு 1/2 கப் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பவுடர் பண்ணது. அப்புறமா நெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. வெண்ணெய் வந்து அன்சால்டட் பட்டர் 3 டேபிள் ஸ்பூன். ரூம் டெம்பரேச்சரில் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். தண்ணி வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூனுக்கு உள்ளாடி தான் தேவைப்படும். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். பேன் எடுத்து வச்சுருக்கேன். பேனில் கொஞ்சம் அந்த 2 டீஸ்பூனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம துருவி வச்சுருக்க 1 கப் தேங்காய் துருவலை நல்லா வறுத்து எடுக்கலாம். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக அந்த டெசிகேட்டட் கோகனட் மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். அதோட ஈரப்பதம் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அதுக்காக தான். ரொம்ப ட்ரை ஆனாலும் நல்லா இருக்காது தேங்காய் பிஸ்கட். அதனால் கொஞ்சம் அதோட ஈரத்தனம் லைட்டாக போகணும், அவ்வளோதான். அப்புறமா மீதி இருக்கக்கூடிய நெய்யில் அடுத்தது நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பீசஸ், அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஓரமாக வைக்கலாம். அடுத்தது பவுலில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தா வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் வந்து இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா நேரமே வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் பவுடர் சுகரை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். கை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகரும் இந்த வெண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மாதிரி கிரம்பிள் மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் துருவல், அந்த தேங்காய் துருவலை 1 கப்பையும் சேர்த்து கொடுக்கலாம். இப்போது இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வறுத்து வச்சுருந்தா தேங்காய் துருவல் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதாவது கோதுமை மாவு, கஸ்டர்ட் பவுடர், பேக்கிங் பவுடர், மில்க் பவுடர்லாம் அதையுமே இப்போ சேர்த்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் எல்லாம் கொடுக்க வேணாம். ஜஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக தேவைப்படாது, கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம எடுத்து அப்படியே வைக்கிற மாதிரி இருக்கணும் பிளேட்டில் பேக் பண்ணுறதுக்கு. நம்மளோட டவ் வந்து ரெடி ஆயிடுச்சு பிஸ்கட் பண்ணுறதுக்கு. இப்போது அவனில் வைக்கக்கூடிய நான் பிளேட்டில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஆயில் அப்ளை பண்ணணும்னு கிடையாது, நான்ஸ்டிக்கில் இருக்கக்கூடியதான். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு அப்புறமா நம்ம அந்த கட் பீஸ் தேங்காய் வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மேலே கொஞ்சமாக வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பிஸ்கட்டில் வந்து இருக்கும். இதை வந்து பேக் பண்ண போகிறோம். 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு
ஒரு 15 மினிட்ஸ் போல் போட்டுடுத்திங்கன்னா சூப்பரான நம்மளோட தேங்காய் பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடும். பாருங்கள், நான் அவன்லேருந்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி சைடெல்லாம் ப்ரௌன் கலர் ஆன உடனே பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சாஃப்டாக தான் இருக்கும் நம்ம சூடோடு எடுத்தோன்னா. ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்படியே எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு உள்ளாடி கொஞ்சம் சாஃப்டாகவும் நல்ல ஒரு க்ரன்ச்சியாகவும் சூப்பர் டேஸ்டியான ஒரு பிஸ்கட் தான் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த பிஸ்கட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அவனில் மட்டும்தான் பண்ண முடியும்னு இல்லை, நம்ம குக்கரில் நார்மலான பேனில் கூட நம்ம பண்ணலாம். அடியில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதை வந்து மூடி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். அப்போ தான் அதுக்குள்ளாடி சூடு வந்துடும். சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிஸ்கட்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு மேலே தேங்காயும் ப்ரெஸ் பண்ணி வச்சு உள்ளாடி சூடு வந்திருக்கும் இல்லையா, அந்த ப்ரீ ஹீட் பண்ணால் குக்கரில் இல்லைன்னா பேனில் அந்த பிளேட் அப்படியே உள்ளாடி வச்சு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. குக்கரில் வைக்கிறதா இருந்தால் விசில் சேர்க்க தேவையில்லை. அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு மிதமான சூட்டில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியான நம்மளோட டீ கடை பிஸ்கட் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நல்லா ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு நல்ல ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்பப்போ டீ குடிக்கிறோமோ அப்பப்போ ஸ்நாக்ஸுக்கு ஒரு கடி பிஸ்கட்டும் ஒரு வாய் டீயும் குடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்கட் ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியான சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் மைதா மாவு எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். நம்ம கோதுமை மாவில் தான் ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா புதுசாக நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் தட் பை பை. திங்க் பாசிட்டிவ்.